அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வந்திருக்கிறேன். செல்லப்பிராணி வளர்ப்பு அல்லது பராமரிப்பு. நண்பர்களே, நம் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதும் அல்லது செல்லப்பிராணிகளை பராமரிப்பவர்களை பார்த்து பூரிப்பதும் கொண்டாடுவதும் பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு அறவே ஒற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பிராணியை பார்த்தாலே எனக்கு 10 அடி தூரம் போயிடுவேன் அப்படின்னு நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், எண்ண ஓட்டங்கள், சென்டிமெண்ட்ஸு இதெல்லாம் கடந்து பார்ப்போம். நம் மனிதன் வாழ ஆரம்பித்ததிலிருந்தே தனக்கு துணையாக ஏதோ ஒரு பசுமாடோ, காளை மாடோ, ஆடோ, கோழியோ, புறாக்களோ கூடவே வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை அழகாக பராமரித்து வியாபாரம் செய்யும் அளவுக்கு விருத்தியடைந்த வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய உழவு வாழ்க்கை முறை. அந்த விவசாயத்திற்கு அது பெரும் உறுதுணையாக இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய 2025க்கு வந்துடும். நாம் வளர்க்குறோமோ இல்லையோ, நமக்கு பிடித்திருக்கோ இல்லையோ, நம்மளுடைய நெய்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி, கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடியது பெட் டாக், நாய். ரொம்ப பாதுகாப்பு, ரொம்ப விசுவாசம், அதெல்லாம் ஓகே. நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது, நம்ம வீட்டுக்கு சின்ன குழந்தைகள் வந்திருக்கும் பொழுது, வயதான முதிர்ந்தவர்கள் வந்திருக்கும் பொழுது, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணின்னு சொல்லக்கூடிய நாய் ஏற்படுத்தக்கூடிய சப்தம், அதனுடைய அலறல், அதனுடைய இயல்பை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்மளால் அது சந்தர்ப்பங்களில் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நாமளே கூட வளர்த்துருப்போம். இப்போ தற்சமயம் நம்மக்கிட்ட பிராணி இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால், அந்த சந்தர்ப்பங்களை, அந்த சூழ்நிலைகள் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள், அதை எப்படி கடந்து வந்தீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள்.